Good afternoon, students. Today we are going to see second term first lesson. Vedic culture in North India and Megalithic culture in South India. Vedic culture means Veda periods. You know Rik, Yajur, Sama and Atharvana. 4 Vedas is there. That is oldest one is Rik Vedic period. So we are going to see about Rik Vedic period. And Megalithic culture, that is Iron Age. Iron Age in Solomon. So that is called Megalithic culture in South India. South India la Iron Age, North India la Vedic culture பத்தி பார்க்க போறோம். So பாத்தீங்கன்னா the first phase of urbanization in India came to an end with the decline of Indus civilization. So we are called Aryans. Indus civilization people is called Aryans. When it declined, Indus civilization declined, that period urbanization emerged. அதாவது பார்த்திங்கன்னா இந்தோஸ் சிவிலைசேஷன் வந்துட்டு முடிவடையும் போது நகரமயமாதல் தொடங்கினது. ஸோ பார்த்திங்கன்னா ஆரியன்ஸ் நம்மளெல்லாம் என்ன சொல்லுவோன்னா ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நொமேடிக்கா. ஸோ வி லிவ்ட் அஸ் அ நொமேடிக். நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அதாவது பார்த்திங்கன்னா ஹண்டிங் அண்ட் கேதரிங் தான் நம்மளோட ஏர்லி பீரியடோட ஃபுட்டு ஐட்டமாக இருந்தது. ஹண்ட் பண்ணுறதும் அதே மாதிரி கேதரிங் பண்ணுறது, போய் ஃபுட்டு எங்கெங்கே இருக்கும் அந்த வந்துட்டு பழங்கள் தானியங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கேதர் பண்ணாங்க. இப்படி தான் நம்மளோட லைஃபு தொடங்குது. ஸோ நொமேடிக் மீன்ஸ் மூவிங் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க, நாடோடிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எங்கே ஃபுட்டு கிடைக்குதோ அந்த இடத்துக்கு போயிடுறது. ஸோ அந்த மாதிரி இருக்க நொமேடிக் லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரியன்ஸ் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தி கேம் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா இன் செவரல் வேஸ் மைக்ரேஷன் த்ரூ கைபர் பாஸ் வழியாக தேவர் இந்துகுஷ் மவுண்டன் வழியாகவும் தேவர் என்டர் இன் இந்தியா. ஸோ சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்தவங்க மைக்ரேஷன், தட் மீன்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வாழ்கிறது. இந்த அவங்களோட ஒர்க் பார்த்திங்கன்னா பிகினிங்கில் தி ஆக்குபேஷன் வாஸ் cattle rearing is the main occupation for them. They practice later on burn agriculture. ஸோ பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த cattle rearing அதாவது பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளை வளர்த்துறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் they practice. So slash and burn agriculture, that means they lived in a wherever place they are living, that place they do the agriculture. ஸோ காடெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அழித்து அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க. அதை எரிய விட்டுருவாங்க. அந்த காடை அழித்து அதை எரிய விட்டு அந்த இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ அங்கே ஒரு 1 or 2 or 3 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபர்டைல் மண்ணோட சத்து குறைஞ்சிடும். ஸோ தே வில் மூவ் ஆன் டு அனதர் பிளேஸ். வேறு இடம் போய் அதே மாதிரி காட்டை அழித்து தே டூ த அக்ரிகல்ச்சர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. தே பேர்ன் அக்ரிகல்ச்சர்னு அதை தான் சொல்லுவோம். இன் ஸ்டார்டிங் பீரியட் தே டிட் இட் லைக் தட். ஓகே. ஸோ ஆரியன்ஸ் அண்ட் தேர் ஹோம் இன் இந்தியா. ஸோ ஆரியன்ஸ்னால் என்னென்னா பார்த்திங்கன்னா பிளாக் ஹேரு, நீட்டமான மூக்கு உடையவங்கள தான் என்ன சொல்லுவோன்னா ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணு பிளாக்காக இருக்கும், பிளாக் ஆர் ப்ரௌன், ஐ பிளாக் அண்ட் நோஸ் வந்து ஷார்ப்பாக அதே மாதிரி இருக்கக்கூடியவங்கள தான் என்ன சொல்லுவோம்னா ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆரியனோட ஹோம் என்ன, ஆரியன்ஸ் ஆஃப் த ரிக்வேதிக் பீரியட் வேர் செமி நொமேடிக். ஆரியன்ஸ் வந்துட்டு ரிக்வேதிக் பீரியடில் செமி நொமேடிக், சம்வேர் நொமேடிக் அண்ட் சம்வேர் நாட் அ நொமேடிக் பர்சன்ஸ். So they lived and pastoral people with cattle as their main source. That means cattle they were domesticated animal. Cattles வளர்த்துருக்காங்க, domesticated animals வளர்ந்துருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ரிவர் ஓடக்கூடிய கார்னர்ஸில் they have lived on that period. So Aryans homeland was Punjab and Sindhu. So river Sindhu, wherever it flows, that places and Punjab they have lived. Around 1000 BC, Aryans India moved eastward and settled in Indo-Gangetic Plain. Gangetic Plains means they have moved 1000 BC. That BC means before common era, BCE in சொல்லுவோம். Okay, before common
era. So they have settled in, they moved and settled in Gangetic, eastern side, Gangetic plain. Gangetic plain means wherever the Ganga flows, that is called Gangetic plain. It deposits the alluvial soil in corners, two corners when it flows. So that corner will be called as Gangetic plains. So it is a fertile land. Alluvial soil is deposited over there. So it is a fertile land. So they used to live over there. They settled in a Gangetic plain. So in sources, Vedic period literature can be classified into two categorized. One is Shrutis and Smritis. So Vedic text, about Vedic text. Shruti means 4 Vedas, that is Rig, Yajur, Sama and Atharvana. Next, Aryangas, Brahmanas, Upanishads. Upanishad means Aryangas and Brahmanas is a people, okay, kind of people based on their activity. Upanishad means அதாவது saying, preaching, okay. Upanishad means preaching, அதாவது போதனைகள் கொடுக்கிறது. And Smriti, that is இதிகாசா அண்ட் புராணஸ். தமிழில் சொல்லுவோம்ல இதிகாசம் புராணங்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் படிப்பீங்களே, தட் இஸ். ஸோ ராமாயணா அண்ட் மகாபாரதா இஸ் இதிகாஸ். அண்ட் சிவபுராணம், விஷ்ணு புராணம் இஸ் புராணாஸ், ஓகே, ஸ்டோரிஸ், ஓகே. நெக்ஸ்ட் சூத்ராஸ். சூத்ராஸ் தோஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் கேட்டகரி, தட் இஸ் கால் சூத்ராஸ். ஒர்க் பண்ணக்கூடியவங்களை என்ன சொன்னோன்னா சூத்ராஸ். தட் இஸ் தர்மசூத்ரா, மனுஸ்மிருதி, நரண்ட ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி we categorize. So Vedic culture, how the political and society was, how the political they have lived, okay. So in Rigvedic period political was kingship based. So என்னன்னா மன்னருங்க மாதிரி வாழ்ந்திருக்காங்க. ஸோ மன்னர் ஆட்சி மாதிரி இருந்தது. அவங்களுக்குன்னு ரிக்வேதிக்கில் ஒரு தலைவர் இருந்தார். ஸோ குலா வாஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் த polity. So Kula is clan. King is the main person. It was under a head of called Kulapati. So Kula means Kulana, group of people. அவங்களோட ஹெட் வந்துட்டு குலபதி. They have called as Kulapati. So several families joined together to form a grama. ஸோ அதாவது கொஞ்சம் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறத என்ன சொன்னாங்க, கிராமா. அந்த கிராமாவை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவரை கிராமினி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. A group of villages called clan and headed by விஷ்யாபதி. ஸோ பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் வில்லேஜஸை வந்துட்டு விஷ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குரூப் ஆஃப் வில்லேஜஸ் கால் விஷ். அதோட ஹெட், அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவரை விஷயபதி அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. ஸோ ராஜன் வாஸ் த ஹெட் ஆஃப் த ஜனா. ஜனா மீன்ஸ் ட்ரைப்ஸ், குரூப் ஆஃப் பீப்புள். இட் இஸ் கால்ட் ஜனா. ஸோ தட் ஹெட் பர்சன் இஸ் கால்ட் ராஜன். ராஜா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ராஜன், தமிழில் ராஜன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் ஹி வாஸ் அட்ரஸ்ட் அஸ் ஜன சியாகோபா, தட் மீன்ஸ் கார்டியன் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பொலிட்டிக்கல் அண்ட் சொசைட்டி அவங்களோடது இப்படி இருந்தது. ஸோ த கிங் எப்படி அவர் வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருந்தார் அப்படின்னு. ஸோ கிங்கோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ப்ரொடெக்ட் ஹிஸ் ட்ரைப்ஸ். அவரை கிங்காக கொண்டு வந்த ட்ரைப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. இஸ் பவர் வேர் லிமிட்டட் பை ட்ரைப்ஸ் அசம்பிளி நேம்லி. ஸோ பார்த்திங்கன்னா அவரோட பவரை வந்துட்டு அவரோட அசம்பிளி வந்துட்டு லிமிட் பண்ணப்பட்டது. பார்த்திங்கன்னா விதாத்தா, சபா, சமிதி அண்ட் ஜனா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்பட்டதுன்னா லிமிட் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா விதாத்தா, சபா, சமிதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம், அமைப்பு, மக்கள் கூட்டம் இப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான். ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அசம்பிளியில் ராஜாவுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்து சொல்லுவாங்க. சபான்றது என்னன்னா அதாவது பார்த்திங்கன்னா எல்டர்ஸ், குரூப் ஆஃப் எல்டர்ஸ், பெரியவங்கெல்லாம் இருக்கிறத சபான்னு சொல்லுவோம். ஸ்மிருதினா அசம்பிளி, எல்லாருமே கலந்துருக்கிறத தான் ஸ்மிருதின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ த கிங் அப்பாயிண்ட் புரோஹித் டு அசிஸ்ட் ஹிம். புரோஹித் அப்படின்னா சீஃப் ரெஸ்டியஸ், வந்து உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க, உயர்ந்த பதவி. ஸோ இன் எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கல் அண்ட் military matters, the king was assisted by Senai. We said is called Senani, okay.
சேனையோட தலைவர் தளபதி என்ன சொன்னாங்கன்னா சேனானி ஆர்மி சீஃப் அப்படின்னு சொன்னாங்க. வில்லேஜோட லீடரை என்னன்னு சொன்னாங்கன்னா கிராமினி, ஹெட்டை வந்துட்டு கிராமினி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெரிடேட்ரி, அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் பீரியட் ஹெரிடேட்ரி கிங்ஷிப் பிகன் டு எமர்ஜ். ஹெரிடேட்ரி மீன்ஸ் that if father is a king means his elder son will come to that throne. புரிஞ்சதாக்கன்னா அதாவது என்னன்னா அப்பாவுக்கு அப்புறம் மூத்த மகன் வந்துட்டு அந்த அரசுக்கு வர்றது, மூத்த மகன் அரசால் வர்றது தான் என்னன்னு சொல்லுவோம் ஹெரிடிட்ரி அப்படின்ற. இது வந்துட்டு பரவ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொனார்க்கியல் மன்னராட்சிகள் வர ஆரம்பிச்சது. ஸோ பார்த்திங்கன்னா கிங்கோட பவரும் இன்க்ரீஸ் ஆனது. ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் டு மேக் இஸ் பொசிஷன் ஸ்ட்ராங். ஸோ என்ன பண்ணாங்கன்னா கிங்கெல்லாம் வந்துட்டு ரிச்சுவல்ஸ்னால் அந்த பழமையான பழக்க வழக்கங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதும், அதே மாதிரி காட் சாக்ரிஃபைசஸ் பலி கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அந்த கிங் பீரியடில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா லேட்டர் ஆன் சமிதி அண்ட் சபாலாம் என்ன ஆயிடுச்சுன்னா டைமினிஸ்ட் அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சபா சமிதி எல்லாம் கிடையாது. நியூ ஸ்டேட் எமர்ஜ். நியூ ஸ்டேட் வந்துட்டு வர ஆரம்பிச்சுது. இந்த லேட்டர் வேதிக் பீரியட் பலி வாஸ் ட்ரீட்டட் அஸ் அ டேக்ஸ் அண்ட் கலெக்டிங் ரெகுலர்லி. ஸோ என்ன பண்ணாங்கன்னா டேக்ஸ் போட்டாங்க. ஸோ பீப்புள் லேண்டு மேலே என்ன பண்ணாங்கன்னா டேக்ஸ் போட்டாங்க. அதை வந்து கலெக்ட் பண்ணி ரெவன்யூ, அதாவது ஒரு அரசாளணுன்னா தே நீட் மணி டு கண்ட்ரோல் அ கண்ட்ரி. ஸோ நம்மளாம் இப்போ எப்படி டேக்ஸ் பே பண்ணுறோம், ஸோ அதில் தானே கவர்மெண்ட் ரன் ஆகுது. அந்த மாதிரி அப்போவே என்ன பண்ணாங்கன்னா வேதிக் பீரியட்லேயே டேக்ஸ் வாஸ் கலெக்டட் ரெகுலர்லி. ஓகேவா, டேக்ஸ் அப்போவே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அயோத்தியா, இந்தர் பிரசாத் அண்ட் மதுரா ஆல்சோ எமர்ஜ் டியூரிங் திஸ் பீரியட். இந்த பீரியடில் தான் அயோத்தியா, இந்தர் பிரசாதா, மதுரா எல்லாம் வர ஆரம்பிச்சது. இந்த பிளேசஸ் எல்லாம் எமர்ஜ் ஆனது. நெக்ஸ்ட் சோஷியல் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஆரியன் வேதிக் பீரியடில் வந்துட்டு நம்ம சோஷியல் ஆர்கனைசேஷன் எப்படி இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த அதாவது காம்ப்ளெக்ஷன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஒயிட்டு பிளாக்கு கலராக இருக்கிறவன் கருப்பாக இருக்கிறவன் அப்படின்ற காம்ப்ளெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா கலராக இருக்கிறவங்கள டஸ்யூஸ் அண்டு கருப்பாக இருக்கிறவங்கள தாசாஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. 3 division வந்திருக்குது. ஆஃப்டர் தட் 3 division ஆல்சோ கேம். The general public were called wish. Okay, the people is called public people is called wish. Warriors, that means going for a fight, they were called Kshatriyas, and the prestigious class was named as Brahmanas. They emerged a prestigious class. So Brahmanas அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. A rigid fourfold Varnam system was developed. So Varna system means based on their work it is categorized. ஓகேவாமா, செய்கிற தொழிலை வச்சு அவங்கள பிரித்தது தான் என்ன சொல்கிறோன்னா வார்ன சிஸ்டம். ஸோ இந்த வார்ன சிஸ்டம் வந்துட்டு அதுதான் நாளாக என்னவா மருந்து கேஸ்ட்டாக மருந்து. ஸோ பிகினிங்கில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா செய்கிற தொழிலை வச்சு கேஸ்ட் எப்படி வந்தது அப்படின்னா செய்கிற தொழிலை வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அழைக்கப்பட்டாங்க. அந்த தொழிலேருந்து அப்படி அப்படியே அந்த தொழிலில் இருக்கிறவங்கள செய்கிற தொழிலையே கேஸ்ட்டாக பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நல்ல தொழில் செய்கிறவங்களாம் நல்ல இதாகவும், கீழே மட்டும் தொழில் செய்கிறவங்களெல்லாம் ஒர்க்கர்ஸ் இவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க கீழ் ஜாதியாகவும், புவர் பீப்புளெல்லாம் கீழ் ஜாதியாகவும் மாற்றிட்டாங்க. ஸோ சூத்ராஸ் அண்ட் பஞ்சமாஸ் லேண்ட் இல்லாதவங்களெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா பஞ்சமாஸ் கீழ் ஜாதி பஞ்சமாஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா fourfold Varna system was developed. That period Varna system came. So யாரெல்லாம் என்ன Varna system வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா the precious. ஸோ வந்துட்டு மதிப்புக்குரியவர்கள் பிராமணாஸ். பிராமணாஸ் மீன்ஸ் நோ பிராமின்ஸு. இந்த வாரியராக சத்ரியாஸ். ஸோ ஃபைட் பண்ணுறவங்க வாருக்கு போகிறவங்கள வந்துட்டு சத்ரியாஸ்னும், அந்த லேண்ட் ஓனிங் வைசியாஸ் லேண்டு வச்சுருக்கிறவங்கள வைசியாஸ்னும், அண்ட் ஸ்கில் லேபர்ஸ் ஒர்க்கர்ஸை வந்துட்டு சூத்ராஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு சோஷியல் ஆர்கனைசேஷன் வந்தது. அப்போவே என்ன ஆகிடுச்சுன்னா வார்ன சிஸ்டம் வேதிக் பீரியட்லேயே வந்துடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா டேக்ஸும்
கலெக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா 6ல் 1 பார்ட் வந்துட்டு டேக்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பலி மீன்ஸ் டேக்ஸ் கலெக்டிங். ஓகேவா? ஸோ 6ல் 1 பார்ட்டை கலெக்ட் பண்ணுறது தான் டேக்ஸை தான் பலி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் ஸோ ரிக்வேதிக் பீரியடில் இந்த விமன் ஸ்டேட்டஸ் இப்படி இருந்தது. ஓகேவா? ஸோ இன் ரிக்வேதிக் பீரியட் சொசைட்டி விமன் ரிலேட்டிவ்லி என்ஜாய்ட் சம் freedom because in Rigvedic period women has a freedom, so they are respected as a wife, mistress of the household. So women are respected as a wife also. So rituals along, they could perform rituals along with their husband in their house. So rituals பார்த்திங்கன்னா நம்மளோட பழக்க வழக்கங்கள், அந்த தெய்வத்தை இப்படி தான் வழிபடணும், இப்படி தான் வழிபடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த காலத்துலேருந்து வந்த பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் என்னென்ன ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்தே செஞ்சாங்க. சைல்டு மேரேஜ் அண்ட் சத்தி வேர் அன்னோன். ஸோ பார்த்திங்கன்னா சைல்டு மேரேஜ் குழந்தைய திருமணம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்துட்டு அப்போ கிடையாது. ஓகேவாம்மா? ரிக்வேதிக் பீரியட்லேயே என்ன இல்லை, சைல்டு மேரேஜே கிடையாது. சத்தி வேர் அன்னோன். சத்தி அப்படின்றது உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவோம். அதாவது பார்த்திங்கன்னா இஃப் த ஹஸ்பண்ட் டைட் மீன்ஸ் த ஒய்ஃப் ஆல்சோ பர்ன் ஆன் தட் ஃபயர், ஃபியூனரல் ஃபயர். ஓகேவா? அதாவது பார்த்திங்கன்னா அது இன்கேஸ் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா அந்த ஒய்ஃபும் வந்துட்டு அவரை எரிக்கிற நெருப்பில் வந்துட்டு அந்த நெருப்பில் தள்ளி விட்ருவாங்க. ஸோ அந்த நெருப்போட அந்த ஒய்ஃபும் எரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொடுமை இருந்தது பெண்களுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிக்வேதிக் பீரியடில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கிடையாது. தெர் வாஸ் நோ பார் ஆன் தி ரீமேரேஜ் ஆஃப் விடோஸ்க்கு வந்துட்டு ரீமேரேஜ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ அந்த ரிக்வேதிக் பீரியடில் விடோஸ் ரீமேரேஜ் பண்ணியிருக்காங்க. The women were denied right to inherit property from their parents. ஆனால் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி கிடைக்கல. ஸோ பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இன்றைக்கி 1986 என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில், 86லேயே தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா ஆஃப்டர் 86 பார்ன் எல்லாருமே என்ன சொத்து ஈக்குவல், பெண்களுக்கும் ஈக்குவல் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சட்டம் வந்துடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி, ஆனால் ரிக்வேதிக் பீரியடில் பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ வந்துட்டு பேரண்ட்ஸ் சைடு வந்துட்டு வாரிசு அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராப்பர்ட்டி தே ஹேவ் given. They played a role in the, not played, they played no role in public affair. That means they are not coming out and doing any administration work. அதாவது பார்த்திங்கன்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து பெருசாக பப்ளிக் அஃபேரில் எதுலேயுமே இன்க்ளூட் ஆகலை ரிக்வேதிக் பீரியடில். ஸோ லேட்ரு ரிக்வேதிக் பீரியடில் பார்த்திங்கன்னா விமனோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ரிக்வேதிக் பீரியடில் இருந்ததை விட விமனோட ஃப்ரீடம் இன்னும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரூல் ஆஃப் மேரேஜ் பிகம் மச் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரிஜிட். ஸோ ரூல் ஆஃப் மேரேஜ் பண்ணுற ரூலெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா மச் மோர் காம்ப்ளெக்ஸாகவும் ரிஜிடாகவும். ஸோ பார்த்திங்கன்னா ரிக்வேதிக் பீரியடில் பிகினிங்லலாம் என்ன கிடையாது, வரதட்சணை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ டவுரி அந்த மாதிரி பேச்சுங்களே கிடையாது. அதுக்கப்புறம் நாளாக அது என்ன ஆகிடுச்சு, நிறையா அதாவது பார்த்திங்கன்னா நிறையா காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரிஜிட் வந்துடுச்சு. காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் நிறைய வழிமுறைகளும் அதே மாதிரி பழக்க வழக்கங்களும் வந்துடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா பாலிகாமி பிகம் காமன், பலதார மனம் வந்துட்டு காமன் ஆகிடுச்சு. விடோஸ் ரீமேரேஜ் வாஸ் நாட் என்கரேஜ்டு. ஸோ ரிக்வேதிக் ஏர்லியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா விடோஸ் ரீமேரேஜ் எல்லாம் பண்ணியிருந்துருக்காங்க. ஆனால் லேட்டர் பீரியடில் என்னென்ன அவங்களுக்கு அது விடோஸ் ரீமேரேஜ்க்கு வந்துட்டு பண்ண முடியல. ஸோ அதை வந்துட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருக்காங்க. ஸோ எஜுகேஷன் வாஸ் டினைட் டு விமன். ஸோ எஜுகேஷனும் கிடைக்கல. they didn't get education also, and intercaste marriage was suspended. ஸோ பார்த்திங்கன்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படாததாக இருந்தது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸ் இது மட்டும் போதுக்குன்னா டுமாரோ கிளாஸ் we will continue. கிளாஸ் பார்த்துட்டு if you have any doubt means ask me. Okay, thank you girls.